ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பில் எண்கள் பயிற்சி 1.1 7வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? 1லேருந்து 6 வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ 7வது கணக்கு பார்க்கலாமா? கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார் புள்ளினா என்ன? இந்த கமா மாதிரி போட்டு எழுதணும் இல்லைங்களா? அதுதான் கார் புள்ளி. சரிங்களா? அதை எந்த முறையில் எழுதணுமா? பன்னாட்டு முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கணக்கு பார்க்கலாமா? நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? கார் புள்ளின்ட்டு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கணக்கு 3 4 7 0 5 6. எந்த முறையில் எழுத சொல்லியிருக்காங்க? நம்மளை பன்னாட்டு முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு முறைக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 3 நம்பர் தள்ளி என்ன பண்ணுவீங்க? கம்மா போடுவீங்களா? 1 2 3 நம்பர் தள்ளி கம்மா போடுவீங்க. ஸோ நம்ம போட்டாச்சு. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 7 3 4 5 6 7 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிப்பீங்க? அதே மாதிரி தான் 3 நம்பர் 1 2 3 தள்ளி போட்டாச்சு. அடுத்தது 1 2 3 தள்ளி போட்டாச்சு. அடுத்தது 1 நிற்கிது. அவ்வளோதான். சரிங்களா? இந்த கார் புள்ளினா இந்த கம்மாவை தான் கார் புள்ளி சொல்லுவாங்க. பன்னாட்டு முறையில் பண்ணணும். பன்னாட்டு முறையில் 3 நம்பர் தள்ளி கம்மா போடணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6 3 4 5 6 7 1 0 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 நம்பராக தள்ளி வச்சிடலாமா? 5 0 1 தள்ளி போட்டாச்சு ஒரு கம்மா. அப்புறம் 3 நம்பர் 7 6 5 தள்ளி போட்டாச்சு. சரிங்களா? அப்போ 634 567 105. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 0 9 8 3 நம்பர் இருக்கா? தள்ளி கம்மா போட்டாச்சா? அதுக்கப்புறம் 7 6 5 3 நம்பர் தள்ளி கம்மா போட்டாச்சா? அதுக்கு அடுத்தது 4 3 2 1. அவ்வளோதான். சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். இது பன்னாட்டு முறை. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 8வது கணக்கு பாருங்கள். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் கார் புள்ளி இடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா என்ன சொல்லியிருக்கேன் நான்? மிகப்பெரிய 6 இலக்க எண் எது? இது 9. மிகப்பெரிய எண் 9. அப்போ நம்ம 9ன்னு போட்டுக்கலாமா? நமக்கு எத்தனை எண் வரணுமா? 6 இலக்க எண் வரணுமா? அப்போ நமக்கு மொத்தம் 6 நம்பர் எழுதணும். எழுதிடலாமா? அப்போ 1 போட்டாச்சு. 2வது 9 3 4 5 6. அப்போ 6 9 வந்துடுச்சு. அவங்க கேட்டிருக்க மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை நம்ம என்ன பண்ணிட்டோம்? எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு கார் புள்ளி இடணும். அதாவது கம்மா போடணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இந்திய முறையில் போட்டுடலாமா? இந்திய முறையில் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 3 நம்பர் தள்ளி கம்மா போடணும். அதுக்கப்புறம் 2 நம்பர் தள்ளி கம்மா போடணும். சரிங்களா? 3 நம்பர் ஃபஸ்ட்டு தள்ளி போடணும். அதுக்கப்புறம் 2 நம்பர், அதுக்கப்புறம் 1 நம்பர். இப்போ இதை நம்ம எழுதணும் இல்லையா? விவரித்து எழுதணும் இல்லையா? எப்படி எழுதுவீங்க? முதல்ல இது என்னது? 1. அடுத்தது 10. அடுத்தது 100. இது என்னது? 1000. அடுத்த 9 10,000. அடுத்த 9 லட்சம். இப்போ இதை நம்ம விவரித்து எழுதுவோம் இல்லையா? எப்படி எழுதுவீங்க? லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 9,99,999. இப்போ நம்ம இது விரிவாக எழுதிடலாமா? இப்போ இது நம்ம விவரித்து எழுதியிருக்கோம் பாருங்கள். 9,99,999. இங்கேருந்து இப்படி போகணும். சரிங்களா? லட்சம் 10,000 1000 100 10 1. அப்போ நம்ம இங்கேருந்து சொல்வோமா? 9,99,999. அதை நம்ம இங்கே விவரித்து அழகாக எழுதியாச்சு. கார் புள்ளி இட்டாச்சு. நம்ம விவரித்து எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? இதுலேயே பன்னாட்டு முறை எழுதணும் இல்லையா? பன்னாட்டு முறை எழுதிடலாமா? பன்னாட்டு முறையில் எப்படி எழுதுவீங்க? 6 இலக்க எண் 9 9 9ன்னு 6 போட்டுடுவீங்களா? இப்போ இதை எப்படி பிரிப்பீங்க? 3 3ஆக பிரிக்கணும். 3 9 3 9ன்னு பிரிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எழுதலாமா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? 1. அடுத்தது 10. அடுத்தது 100. அடுத்தது என்ன வரும்? 1000. அடுத்தது என்ன? 10,000. இப்போது நமக்கு 10,000 வரைக்கும் தான் என்னவாக இருக்கும்? இந்திய முறையிலும் பன்னாட்டு முறையிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து வர்றது எப்படி இருக்கும்? அடுத்தது வர்றது நமக்கு எப்படி இருக்கும்? 100,000 இருக்கும். சரிங்களா? அப்போது 100 1000. சரியா? இங்கே 3 நம்பர் தள்ளி நம்ம கம்மா போட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னு எழுதியாச்சு? 1 10 100 1000 10,000 100,000 எழுதியாச்சு. இப்போது இதை நம்ம விவரித்து பன்னாட்டு முறையில் எழுதிடலாமா?
இப்போது நம்ம இது விவரித்து எழுதியாச்சு. 999,999ன்னு எழுதியாச்சு. ஏன்னா இங்கே 100,000 இல்லையா, அப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், 999,1999ன்னு எழுதணும். சரிங்களா, இதுதான் பன்னாட்டுடைய முறை. இந்திய முறை பார்த்துட்டோம், பன்னாட்டு முறை பார்த்துட்டோம். சரிங்களா, புரிஞ்சுதா? இந்திய முறையில் வந்து 3 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு தள்ளி நம்ம என்ன பண்ணணும், கம்மா போடணும். அப்புறம் 2 நம்பர் தள்ளி கம்மா போட்டு எழுதணும். அதே மாதிரி பன்னாட்டு முறையில் 3 நம்பராக தள்ளி கம்மா போட்டு அதை வந்து இங்கே விவரித்து எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது 9வது கணக்கு பாருங்கள். பின்வரும் எண்ணுருக்களை இந்திய முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் எண்ணுருக்களை இந்திய முறையில் நம்ம வந்து என்ன பண்ணணுமா, எழுதணுமா. இங்கே வந்து 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எழுதிடலாமா? நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். சரியா, 75,32,105. நம்ம 3 நம்பர் தள்ளி கம்மா போட்டோம். அதுக்கப்புறம் 2 நம்பர் தள்ளி என்ன பண்ணிட்டோம், கம்மா போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து எழுதிடலாமா? இப்போ முதல்ல இது என்னது, 10. இது இது வந்து 1, இது வந்து 10, இது வந்து 100, இது வந்து 1000, இது வந்து 3 வந்து 10,000, இது வந்து லட்சம், இது வந்து 10 லட்சம். சரிங்களா, நம்ம வந்து அழகாக பிரித்தாச்சு. இப்போது இந்திய முறையில் நம்ம அழகாக பிரித்தாச்சு. நம்ம வந்து இதை விவரித்து எழுதிடலாமா? இப்போது விவரித்து எழுதியாச்சு பாருங்கள். 75,32,105. இதில் 10 லட்சத்துலேருந்து தானே நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 75,32,105ன்னு எழுதியாச்சு. புரியுதுங்களா? அழகாக நம்ம வந்து கம்மா போட்டுட்டோம். அதை வந்து பிரித்து 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம்ட்டு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை விவரித்து நமக்கு என்ன இந்திய முறையில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அடுத்த கணக்கு 9, 75, 63, 453. இந்த எண்ணுருக்களை நம்ம இந்திய முறையில் எழுதணும். இவங்களே அழகாக கம்மா கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பிரித்து எழுதிடலாமா? இப்போ 3 வந்து நமக்கு என்ன, 1, 5 வந்து 10, இது வந்து 100, 3 வந்து 1000, 6 வந்து 10,000, 5 வந்து லட்சம், 7 வந்து 10 லட்சம், 9 வந்து நமக்கு என்ன, கோடி. சரிங்களா, இப்போ நம்ம இதை எப்படி விவரித்து எழுதும், 9 கோடியோ, ஏன்னா கோடியில் தானே ஆரம்பிக்குது. 9,75,63,453 அப்படின்னு நம்ம அழகாக விவரித்து எழுதணும். சரிங்களா, எழுதிடலாமா? இப்போ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 9,75,63,453. ஏன்னா 9 வந்து கோடியிலிருந்து தானே நமக்கு ஆரம்பிக்குது. அதனால் நம்ம வந்து 9 கோடியிலிருந்து எழுதி 53 வரைக்கும் முடிக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு இந்திய முறை. சரிங்களா, புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள், 10வது கணக்கு. பின்வரும் எண்ணுருக்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. நம்ம போன கணக்கில் இந்திய முறையில் எழுதணும். இப்போ இந்த 10வது கணக்கில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பன்னாட்டு முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு முறையில் எழுதிடலாமா பிரித்து? பாருங்கள், இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். சரிங்களா, முதல்ல என்ன வரும், 1, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் வந்து 100, 1000, 10,000, 3 வந்து நமக்கு என்னவா வரும், 100,000 வரும். ஏன்னா 10,000 வரைக்கும் தான் நமக்கு என்ன வரும், இந்திய முறையிலும் பன்னாட்டு முறையிலும் ஒரே மாதிரி வரும். 10,000க்கு அடுத்தது பன்னாட்டு முறையில் இங்கே நமக்கு என்னென்னு வரும், இந்திய முறையில் லட்சம் வரும். ஆனால் இங்கே நமக்கு பன்னாட்டு முறையில் 100,000ட்டு வரும். சரிங்களா, 10,000க்கு அடுத்தது பன்னாட்டு முறையில் என்ன, 100,000. இப்போ எழுதிடலாங்களா? இப்போ எப்படி எழுதுவீங்களா? 345,678. ஏன்னா நமக்கு இங்கே 3 எங்கேருந்து ஆரம்பிக்குது, 100,000லேருந்து ஆரம்பிக்குது. அப்போது 345,678 நம்ம விவரித்து எழுதிட்டோம். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 8, 3, 4, 3, 7, 1, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை விரிச்சு பண்ணிடலாமா? பன்னாட்டு முறையில் இது 0 வந்து நமக்கு 1 வரும். அடுத்தது வந்து 10, அடுத்தது வந்து 100, 3 வந்து 1000, அடுத்தது வந்து 4 வந்து 10,000, அடுத்தது 3 வந்து நமக்கு என்னவாகும், 10,000க்கு அடுத்தது பன்னாட்டு முறையில் 100,000 மாறும். அடுத்தது 100,000க்கு அப்புறமா நமக்கு என்னவா மாறும், மில்லியன். சரியா, மில்லியனாக மாறும்.
சரி, இப்போ இது அழகாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விவரித்து எழுதிடலாமா? இப்போ எப்படி எழுதுவீங்க? 8,343,710 எழுதுவீங்க. ஏன்னா இங்கே 8 வந்து எதில் இருந்து ஆரம்பிக்குது? நமக்கு மில்லியன்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் 8,343,710 நம்ம வந்து பன்னாட்டு முறையில் விவரித்து எழுதிட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, 1 0 3 4 5 6 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து எழுதிடலாமா? முதல்ல இது என்ன வரும்? 1. அடுத்தது இது என்ன? 10. அடுத்தது 7 வந்து நமக்கு என்ன வரும்? 7 வந்து நமக்கு 100. சரிங்களா? அடுத்தது 6 வந்து நமக்கு 1000. அப்புறம் 5 வந்து 10,000. சரிங்களா? அடுத்தது 4 வந்து நமக்கு 100,000. அடுத்தது 3 வந்து மில்லியன். என்னது? மில்லியன். சரிங்களா? அடுத்தது இந்த 0 வந்து நமக்கு என்னவாகும்? 10 மில்லியன். அடுத்தது இந்த 1 வந்து நமக்கு 100 மில்லியன். சரியா? 100 மில்லியன். 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? இதை விவரித்து நம்ம எழுதியாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம பன்னாட்டு முறையில் இதை வந்து நம்ம விரிவாக எழுதணும் இல்லையா? எழுதிடலாமா? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நமக்கு 100 மில்லியன். அப்போது 100 மில்லியன்லேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? நம்ம எப்படி எழுதுவோம்? 103 மில்லியன் 456,789ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து முதல் நம்பர் 1 வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? 100 மில்லியன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 100 மில்லியன் 103 மில்லியன் 456,789ன்னு எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா? இதை விவரித்து எழுதிக்கணும். அவ்வளோதான். இந்த கணக்கு இதோட முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்தது 11வது கணக்கு பார்க்கலாமா? எண் பெயர்களை எண்ணுருக்களால் எழுதுக. எண் பெயர்களை எண்ணுருக்களால் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? விவரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? விவரித்து எழுதணும்ல, அந்த மாதிரி இவங்க விவரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல் கணக்கு 2,30,51,980 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து நம்பரில் எழுதணும், எண்ணில் எழுதணும். சரிங்களா? இப்போ 2 கோடியே அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து 2 கோடியிலேருந்து எது வரைக்கும் முடிக்கணுமா? 80 வரைக்கும் எழுதணுமா? சரியா? பண்ணிடலாமா? எப்படி எழுதுவீங்க? 2 கோடியே 30,51,980. இது இந்திய முறையில் தான் இருக்குது. அதனால் நம்ம 3 நம்பர் தள்ளி கமா போட்டுட்டு அப்புறம் 2 நம்பர் தள்ளி நம்ம கமா போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அழகாக வந்துருச்சா? 2 கோடியே 30,51,980. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 66,345,027. இங்கே பாருங்கள், 66 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுவீங்க? எழுதலாமா? அடுத்த கணக்கு 66,345,027 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 66,345,027ன்னு போடணும். அவ்வளோதான். சரிங்களா? இது என்ன முறைன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், 3 நம்பர் வந்து தள்ளி நமக்கு கமா போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன? பன்னாட்டு முறை. ஆனால் போன கணக்கில் 2 நம்பர் தள்ளி, ஃபஸ்ட்டு 3 நம்பர் அப்புறம் 2 நம்பர் தள்ளி போட்டிருக்காங்க. இது இந்திய முறை. ஆனால் அடுத்த கணக்கில் பார்த்தீங்களா 3 நம்பர் தள்ளி இருக்குது. அதனால தான் இங்கே நமக்கு என்னவா இருக்குது? 3 நம்பர் தள்ளி கம்மா வந்திருக்கு. புரியுதுங்களா? எழுதியாச்சா? இப்போ 66,345,027. அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 789,213,456 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எழுதிடலாமா? இது எப்படி எழுதுவீங்க? 3வது கணக்கு 789,213,456. இப்போ பாருங்க, 3 நம்பர் வந்து நமக்கு என்னவா இருக்குது? தள்ளி கம்மா வந்திருக்கு. அப்போ இது பன்னாட்டு முறை. சரிங்களா? 789 மில்லியன் 213,456. அவ்வளோதான். சரிங்களா? 1க்கு 2 முறை 4 முறை பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா?
12வது கணக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண்முறையில் எழுதுக. நமக்கு வந்து மேலே வந்து விவரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி எழுதணுமா, இந்திய எண்முறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதிடலாமா? அப்போ 26,345 எப்படி எழுதுவீங்க? 26,000லிருந்துனா 26,345 அவ்வளோதான். முதல் 3 நம்பர் தள்ளி கம்மா போட்டுட்டோம். இதுதான் வந்து இந்திய எண்முறை. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 13வது கணக்கு. இந்திய தொடர்வண்டி போக்குவரத்து போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதை பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. போன கணக்கில் இந்திய எண்முறையில் எழுதுகன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கணக்கில் என்னவா இருக்கும்? பன்னாட்டு எண்முறையில் எழுதுவாங்க. பன்னாட்டு எண்முறையில் எப்படி எழுதுவீங்க? 3 நம்பர் தள்ளி வச்சு எழுதணுமா? சரிங்களா? அப்போ நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். 10 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்களாம். அப்போ நம்ம 10 லட்சம்ட்டு எழுதணும். சரிங்களா? எழுதிடலாமா? 13வது கணக்கு. 10 லட்சத்தை முதல்ல போட்டுக்கலாம். சரிங்களா? 1 போட்டு 6 0 வந்தால் தானே 10 லட்சம். சரியா? இப்போ இதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? 3 நம்பரை தள்ளி பிரிப்பீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 3 0 தள்ளி பிரிச்சாச்சு, அடுத்தது 3 நம்பர் தள்ளி பிரிச்சாச்சு. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஈஸியாக தானே இருக்குது. இந்திய முறைனா ஃபஸ்ட்டு 3 நம்பர் தள்ளி அடுத்த 2 நம்பர் தள்ளி போடணும். பன்னாட்டு முறைனா 3 நம்பராக தள்ளி கம்மா போடணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது புறவய வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பில்லியனுக்கு சமமானது. இங்கே 4 விடை கொடுத்துருக்காங்க. எது நம்ம சொல்லணும்? 1 பில்லியனுக்கு சமமானது எது? நமக்கு இங்கே முன்னாடியே அட்டவணை இருக்கு இல்லையா? அதை பார்த்துடலாமா? அந்த அட்டவணையை 1 பில்லியனுக்கு சமமானது எதுன்னுட்டு இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பில்லியன் இருக்கா? இங்கே பாருங்கள், பில்லியன் இருக்கா? இந்த பில்லியனுக்கு சமமானது எது? 100 கோடி. சமமானதுன்னா அதாவது பில்லியனுங்கிறது வந்து பன்னாட்டு முறை, 100 கோடிங்கிறது வந்து இந்திய எண்முறை. அப்போது 1 பில்லியனுக்கு சமமானது எதுவா? நமக்கு 100 கோடியாம். அப்போது நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? 100 கோடி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 10 மில்லியன் தொடரி. நம்ம இப்போ 10 மில்லியன்னா 10 லட்சம்னு எழுதிடுவோம். 10 லட்சத்துக்கு அடுத்தது என்ன எழுதுவோம்? 10 லட்சத்துக்கு அடுத்தது 1ன்னு எழுதுவோம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது 10 லட்சம் எழுதிட்டோங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் என்ன எழுதுவீங்க? 10,01,000. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்போ 10 மில்லியனோட தொடர் என்னவா? நமக்கு அடுத்தது என்னென்னு எழுதுவோம்? 1ன்னு எழுதுவோம். அப்போ இதுதான் வரும். சரிங்களா? அடுத்தது 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. தொடரி மற்றும் முன்னி நமக்கு இந்த நம்பருக்கு 2மே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2. தொடரி மற்றும் முன்னி 2 கொடுத்துருக்கனால நமக்கு 2. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம் அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது போட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம். எப்படி பிரிப்பீங்க? முதல்ல 6 எடுத்துப்பீங்கல்ல. 6 இன்ட்டு 6க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம வந்து 5 0 சேர்க்கணும். சரிங்களா? 5 0 சேர்த்தாச்சா? அடுத்தது என்ன இருக்குது? 7. 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. அப்போது 1 4 நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 0. 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் நம்ம ஒரு 0 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது? 9. 9க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 இருக்குது. அப்போது நம்ம 2 0 போடுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது? 0. 0க்கு நமக்கு மதிப்பு கிடையாது. அடுத்தது என்ன இருக்குது? நமக்கு 5 இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இதே தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற 4 விடையில் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எங்கே கொடுத்துருக்காங்க? ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 0 4 0 3 0 2 0 1 0ன்னு நம்ம போட்ட கணக்குக்கான விடை வந்து ஈயில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை நம்ம வந்து டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா? 1க்கு 4 முறை வந்து போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் வகுப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே விரிவாக படிக்கிறீங்க. அதனால் 1க்கு 3 முறை போட்டு பாருங்கள். சரி, ஓகே. நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.